Hi, hello, and welcome back to Champions Watch. இந்த தடவை brought to you by Oreo. We dream together, manifest together, and we win together. அதுதான் மெயின் மேட்ரு. இன்னைக்கு பிலீஃப், மேனிஃபெஸ்டேஷன், வின்னு இது எல்லாமே அப்படியே டக்குன்னு ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி இருந்தது. இவ்வளோ நேரம் போய் ஜெஃப்ரி பாய் காட்டை பண்ணி ஜெஃப்ரி பாய் காட்டை பின் வாங்கி மேட்சுக்கு விளையாடி ஃபாலோ ஒன் கொடுக்குற லெவல்ல இந்தியா ஒரு அடி அடிச்சிருக்காங்கன்னா இட் டெல்ஸ் யூ ஹவு ஃபார் இந்தியா ஹவ் ட்ரூலி கம். அண்ட் T20 கிரிக்கெட்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற கேப் எவ்வளவு பெருசு அப்படின்னு தெரியுது. இன்ஃபேக்ட் நான் பீடாக ரெண்டு பேருமே இப்படி நான் அதை முடிச்சிடுறேன். இன்ட்ரோ ஒன்னையா பண்ண விடு. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா திருப்பி பேச முடியுமா நானு? இரு, வெயிட், கொஞ்சம் பேஷண்டா இரு. சோ அதனால என்ன சொல்லிருந்தேன்? அதுதான் சரி, சொல்லு. எல்லாத்தையும் மறந்துட்டேன், எழுதி வச்சதெல்லாம் சொல்லு. இல்ல இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றீங்களே, இதுல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் சொன்னதா இருக்கும். என்னடா இது, நான் கூகுள் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன்ல என்னன்னு கூகுள் அர்த்தம் கண்டுபிடிக்கணும். அது சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும்ல. டேய், மேனிஃபெஸ்டேஷன் தெரியாதா? இப்ப நம்ம ஒண்ணு அப்படியே எப்படி பண்ணுவோம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் பண்றோம். அந்த வேண்டுதலுக்கு வந்து நான் வந்து கோவிலுக்கு வரேன்பா, இல்ல எழுதி வைக்கிறேன், அந்த மாதிரி மனசுக்குள்ள நினைப்போம்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் எல்லாரும் வந்துருவாங்க. அபிஷேக் சர்மா ரன் அடிக்கல 2-0 அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. இது அபிஷேக் சர்மாவோட முதல் வேர்ல்ட் கப், திலக் வர்மாவோட முதல் வேர்ல்ட் கப். எத்தனையோ அந்த டீம்ல ஆடுறவங்களுக்கு முதல் வேர்ல்ட் கப். என்னோட முதல் வேர்ல்டு கப்ல 2011ல சொல்லி வச்ச மாதிரி அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சேன் போயிட்டு. எனக்கு அந்த டைம் 2010 2011 எல்லாம் வரிசையா எல்லா டோர்னமெண்ட் ஆடினதெல்லாம் வின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்லயே இப்படின்னா நீ வேற சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு ஓவரா இப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கொடுத்தோம் உங்களுக்கு. சரி, வரவே இல்லைன்னு வச்சுக்கோ குவாலிஃபை ஆகி. சரி, எனிவே இன்னியோட மேட்ச் எப்படி போச்சு, நீ என்ன நினைக்கிற? இல்லை, இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணுமா? அவனும் ஒருத்தன் ஸ்க்ரீன்ஷாட் திஸ் டெல் மீ ஹானஸ்ட்லி பாகிஸ்தான் வில் பீட் இந்தியான்னு அவனும் மேனிஃபெஸ்ட் பண்ணினே இருக்கிறான். பேசி ஸ்பேஸ் யாருன்றான். வாட் அ பியூட்டிஃபுல் bowling ஃப்ரம் சயீம் அயூப். ஸ்க்ரீன்ஷாட் திஸ் இந்தியா பாகிஸ்தான் வில் சேஞ்ச் தி ஸ்கோர் இன் 17 ஓவர்ஸ்ன்றான். அந்த மேனிஃபெஸ்டேஷன்ன்றது இந்த மேப்பில் இந்தியாவுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா? பாவம் அந்த பக்கம் இருக்கிறவங்க ஒர்க் ஆகாத ஒரு டவுட் கேட்குறேன். அதை கிளியர் பண்ணுறேன். அதுக்குதான் உதாரணம் இங்க பாரு. ஓரியோ, இங்க பாரு, ஓரியோ மேனிஃபெஸ்டேஷன் அவங்க மைக்ரோ செட்ல நீங்க மைக்ரோ சைட் வச்சிருக்காங்க. அங்க நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பாரு, இதுல வந்து இந்த பிஸ்கெட்லயே கப்பு போட்டிருக்கு. இந்த கப்பு போட்ட மாதிரி அந்த கப்பு மாதிரி நீ மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். உனக்கு என்ன வேணுமோ, அபிஷேக் சர்மா 4 அடிச்சு அப்படி ஜெயிக்கணும் இந்தியா, இல்ல சூரியகுமார் யாதவ் ஸ்வீப் அடிச்சு சூப்பரா ஷாட் அடிச்சு, இல்ல இதோ இங்க பாரு, என்ன மாதிரி இந்த மாதிரி வெள்ள விட்டு ஜெயிக்கலாம். தட்டிப்புடுவேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பந்த விட்டதை இங்க ஒரு எடுத்து வச்சிருக்கேன். அது பாபர் அசாம்ங்கிற ராஸ்கல் இல்ல. இப்ப அது வந்து ஷார்ட் பிச் பால், அதையும் முன்னாடி போய் டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. அதனால பாபர் அசாம் சொன்ன கோச்சுக்காதீங்க தம்பி. என்னடா இப்படி சொல்ற? இது தெரியலையாடா உனக்கு? இத்தனை வருஷமா ஃப்ரெண்டுங்கிற இது தெரியல? பாடுற, நல்லா ஒரு வாட்டி பாடுற. இல்ல, அது பார்த்தா ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால். T20 கிரிக்கெட்ல 13 ஓவருங்கும் போது ஒருத்தர் மட்டும் தான் அப்படி ஆடுவாரு. சரி, அதனால அந்த பாசத்துல போட்டிருப்பீங்க. என்ன, நான் ஒரு ட்ரீட் போட்டதுக்கு ட்ரேசர் புல்லட்னு இது பண்ணீங்க. சரி, அதனால இந்த சிலையை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னு நினைச்சேன். அதையும் கொஞ்சம் விலைக்கு சொல்லிடுங்க தம்பி. இல்ல, இங்க பாரு, நான் வந்து கிரிக்கெட் விளையாடி முடிச்சிட்டேன். நான் வந்து சின்ன பையனா ஒரு ஃபேனா கிரிக்கெட் பார்க்கும்போது சச்சின் டெண்டுல்கர் அந்த ஷார்ஜால வந்து ஒரு ஸ்டாம், அது என்ன ஸ்டாம்? டெசர்ட் ஸ்டாம். அதுக்கு எங்க அப்பா என்ன பண்ணாரு, டே எழுந்துரான்னு எழுப்பினாரு. எழுந்துரஞ்சலினாரு. எழுந்துக்கல, ஓங்கி ஒண்ணு வச்சாரு. வச்சு எழுந்துச்சு பாடுறா அப்படின்னாரு. என்ன நாக்கு! அந்த மாதிரி ஒரு ஞாபகத்துல நான் இப்ப கிரிக்கெட் பாக்குறேன். நீ பார்க்கும்போது எதிர்த்து இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட முடியும்னு சொல்ற. அதுக்கு விக்கெட் சொல்லி வச்ச மாதிரி அக்சர் பட்டன் போட்டான்ல, போட்டு ஸ்டம்ப் எகிரின்னு போச்சு இல்ல. அந்த எகிரினதுக்கு ஒண்ணு செஞ்சேன். எப்படி? நீ போட்ட ட்வீட்டுக்கு அதுல ஒண்ணு போட்ட பாரு, பாகிஸ்தான் 37 for 3 10 overs 73 for 3 வந்தா they will stay ahead of this chase ன்னு. டேய், இதெல்லாம் நியாயமாடா? டேய், ஆத்துல போட்டாலும் அளந்து போடுறா. ஒன்னதான் நான் கேட்கறேன். நீ எப்ப பார்த்தாலும் நீ கேட்ப, நான் கேட்கறேன் ஒன்னு. ஆத்துல போட்டாலும் அளந்து போடு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இந்த ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிண்டல் பண்ணிக்கலாம், நமக்குள்ள ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கலாம். ஆனா வந்து எந்த ஒரு பிளேயரையும் வன்மையை மீறி இதை மீறி போகாத, வரமுறையை மீறி வன்மையா கண்டிக்கிறோம். அந்த ட்வீட் போட்டுதான் அவர் விக்கெட் எடுத்துட்டு பாட்டினாரு, பாப்பு 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 ஒரு பாபர் ஒண்ணு நான் பார்த்தேன், ஒரு ஆம்பால் ஒண்ணு நான் போட்டேன். ஆனா போட்ட போதுதான் ஸ்டெம்பு தான் புட்டுக்கிருச்சு. பாப்பு பாப்பு உனக்கு வச்சேன் ஆப்பு அப்படின்னு அவர் ரிப்ளை பண்ணிட்டாரு. ஏன் தம்பி நீ மனசு வர புண்படுத்துற? நல்ல புரியல. ஆக்சுவலி அக்ஷர் படேலோட நிக் நேம் யாருக்கெல்லாம் தெரியலையோ அது பாப்பு. அதையே பாப்பு பாப்பு அப்படின்னு மாத்தி இதெல்லாம் பண்ணிட்டாரா. அந்த வார்த்தை ஜாலங்கள் அடி விளையாடுறல. இரு, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் நானு, என்னால முடியல. நீ
இன்னும் நிறைய இருக்கு. சிங்கு பீடாகன்னு தெரியாம ஒரு ஹேஷ்டேக் போட்ட ஒரு 3000 ரிப்ளை வந்திருக்கு. நீ வச்சு பிரிச்சிடறேன் பாரு பாட்டு. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ரொம்ப நாளா நானும் ப்ரொடியூசரும் சேர்ந்து இவன் பாடுறதை எப்படியாவது நிறுத்தி தொலையணும் அப்படின்னு நினைச்சுனே இருக்கும். நீ பாட்டு சிங் பீடாக ஹேஷ்டேக் ஸ்டார்ட் பண்ற, அதுக்கு அத்தனை பேர் காமெண்ட் போடுறாங்க. என்னால முடியலங்க. தயவு செய்து அவனை பாட சொல்லி என்ன சிரிக்க வைக்காதீங்க. அப்புறம் நான் சிரிச்சதுக்கு அப்புறமா நீங்க சேர்ந்து கிண்டல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இந்த மாதிரிலாம் பாட்டு யாராவது சிரிக்காம இருக்க முடியுமா? சரி, இனிமே கேமுக்கு வரலாம்டா. வரும் வரையட்டம்னு கேமுக்கு வரலாம். இப்போ இந்த கேம் ஆரம்பிச்ச உடனே அவன் டாஸ் ஜெயிச்சு ஹெட்ஸ் அப்படின்னு விழுந்த உடனே நினைச்சான், ஆட போறான்டா பேட்டிங் அப்படின்னு, பண்ண போறேன்டா ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லி போலிங் எடுத்தான். அதை பத்தி உன்னோட தாட்ஸ் என்ன? அங்கேயே பாதி மேட்ச் போயிடுச்சு உனக்கு. ஏன்னா இந்த டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ்லயே லீஸ்ட் நம்பர் ஆஃப் 160 பிளஸ் சேசஸ் அட்டைன்டு பை எனி டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் இவன் தான். டாஸை வின் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பிச்சில் ஒரு ஷார்ட் ப்ரிவியூ கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 160 ரன் அடிச்சுட்டா 30 யார்டு முன்னாடி நிறுத்துவாங்க ஃபீல்டர்ஸை. அதே மாதிரி பவுண்டரி லைன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச்சில் நீங்கள் வந்துட்டு பீச்சோட எண்டை பார்க்கும்போது வானத்தை வந்து முட்டும். அவ்வளோ பெரிய கிரவுண்டு. டாஸ் வின் பண்ணி 160 அடிச்சா ஃபாலோ ஆன் கொடுத்தா பாகிஸ்தானுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க இந்தியா வந்து ஒரே ஒரு விஷயத்துல இந்தியா வந்துட்டு I'm telling you they're so arrogant. ஏன் கூடயா ஃபாலோ ஆன், என்ன தப்பு இதுல என்ன இருக்கு? அவன் ஃபாலோ ஆன் கொடுத்தா மட்டும் திருப்பி அடிச்சிட போறானே. திருப்பி எங்காலும் திருப்பி வந்து பேட்டிங்க்கு வரத்தான் போறாரு. அதுல வந்து உனக்கு எங்க சந்தேகமும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், 2வது டைம் நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு, ஒரு நாளும் டிஃபென்ஸ் மறக்காத இனிதான வரம் வேண்டும், டிஃபென்ஸோடு டாட் பால் ஆடும் பிரியாத வரம் வேண்டும், டிஃபென்ஸோடு டாட் பால் பிரியாத வரம் வேண்டும், டிஃபென்ஸ் ஆடும் ஆசாமே டாட் ஆடும் ஆசாமே அப்படின்னு அந்த இன்னொரு பக்கம் அந்த பக்கம் இருக்கிற ஓ அப்படிமா ஒரு நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், நீ என்ன வேணா பண்ணு, நீ எப்படி வேணா பாடு, ஊ அப்படின்னு மட்டும் பண்ணாத. அதுவும் அந்த ஓ பண்ணும்போது கேமரா கிட்ட என்னால முடியவே இல்லடா. அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதடா. அதை மட்டும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சொல்லு. இப்போ இவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, அந்த கோச்சிங் எல்லாம் அவரை பேக் பண்றாங்களே, அவரோட மன வருத்தம் என்னன்றதையும் சொல்லிட்டுமா உங்களுக்கு அடுத்த செக்மெண்ட். இன்னொரு பாட்டு பாட போறியா? இன்னொரு பாருங்க. இப்ப அவங்க அங்கேருந்து டக் அவுட்ல இருந்து பாடுறாங்க, டாட்டு பயல டாட்டு பயல டாட்டு பயல பேட்டிங் கோச்சு உன் மேலதான் லூசா சுத்துறான், பவுண்டரி வரதா பவுண்டரி வரதா, 4 ஓவருக்கு ஒரு பால் பவுண்டரி வராதா, பவர் பிளே முதல் டெத் ஓவர்ஸ் வரை பவுண்டரி வரும்னு நானும் தானே எதிர் பாக்குறேன், ஆனா நீ டாட் பால் ஆடுற, டாட்டு பயல டாட்டு பயல டாட்டு பயல பேட்டிங் கோச்சு மேலதான் லூசா 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 சுத்துறான் அப்படின்னு. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இஷான் கிஷனோட பேட்டிங்கை பத்தி நம்ம பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த பேட்டிங்கை பத்தி பேசுறதுக்கு ஒரு லீடப் இருக்கு. அதனால ஒரு நியூ செக்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். எனக்கு T20 கிரிக்கெட்லயே பிடிச்ச விஷயம் என்ன ஆகும்னா, நான் போலிங்காக வந்து பேசுறேன். இவர் தான் போலிங்கே வச்ச ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனிஸ்ட், அந்த மாதிரிலாம் எல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. அதனால ஓரியோ ஓவர் ஆஃப் த டே. ஓரியோ என்ன சொன்னாங்க, சார் போலருக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், கமான் லெட்ஸ் டு ஓரியோ மேனிஃபெஸ்டேஷன் ஓவர் ஃபார் த டே அப்படின்னாங்க. இன்னைக்கு பைக்கரே பீடாக் 500, அதாவது கரெக்டா நம்பர் சொல்லணும்னா 525 பேர் ட்ரீம் பண்ணிருக்காங்க. வந்து ட்ரீம்ஸ் காட் ஃபுல்ஃபில்ட் அந்த மைக்ரோ சைட்டு. இஷான் கிஷன் 50 அடிக்கணும், இஷான் கிஷன் மேன் ஆஃப் த மேட்ச் ஆகணும், இஷான் கிஷன் 10 4 அடிக்கணும், 3 4 சேர்ந்து அடிக்கணும். இந்த மாதிரி இஷான் கிஷனுக்காக வேண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணி அதெல்லாம் உண்மையா அப்படியே பலிச்சிருக்கு. ஸோ நம்ம வி ஆர் பீப்புள் ஆஃப் மோர் தென் 1.6 பில்லியன். தயவு செய்து இறங்குங்க, எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, கலக்குங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடிலாம் இந்த மாதிரி தான் வரும். நம்மளும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா அந்த இதுக்குள்ள போய் மைக்ரோ சைட்ல போய் தயவு செய்து சேர்த்து நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ல இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துடலாம். அவங்களே ஆடி ஜெயிச்சுப்பாங்க. பட் நெவர்தலெஸ் பீடாக் ஓரியோ ஓவர் ஆஃப் த டே, பெஸ்ட் ஓவர் ஆஃப் த டே ஆர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் த டே. உன்னோட ஓவர் ஆஃப் த டே எங்க மொமெண்டம் போச்சு, இந்த இடத்துல தாங்க புட்டுக்குன்னு போச்சு, இந்த இடத்துல தாங்க நட்டுக்குன்னு போச்சு, அந்த மாதிரி நீ சொல்லலாம். அதாவது முதல் ஓவர்ல நிஜமா சொல்றேன், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் டு கெட் சல்மான் அலியாகா. ஏன்னா அவர் எப்படின்னா ஒரு கன்வென்ஷனல் குவிக்கா ஷார்ட் ஆஃப் குட் லென்த் போடுற ஒரு ஆஃப் பிரேக் போலர். சைம் ஐப கொடுத்தா தூக்கி சொருகி இருப்பாரு அபிஷேக் சர்மா. பியூட்டிஃபுல் திங்கிங்.
என்னடா அது இவன் இந்த மாதிரி யோசிக்கிறானு பார்த்தா அடுத்த ஓவர் வந்தாலும் பாருங்க எங்கால டார்லிங் 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 பாக்யராஜ் பாரு டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ரன் கொடுத்தாரு பாருங்க. அந்த செகண்ட் ஓவர் தான் உங்களுக்கு மேட்சே போச்சு. இன்னொரு லெப்ட் ஹேண்டர் நான் என்ன பண்ணிருப்பேன், 2வது ஓவர் சயீம் மஹிப், 3வது ஓவர் ஆகா, 4வது ஓவர் சயீம் மஹிப்னு பவர் பிளேலயே அவங்க சோழிய முடிச்சிருப்பேன். 2வது ஓவரு எங்காலு பாரி வள்ளல் அதான பார்த்தேன். அவரு தான் சொன்னாரு, ஏயா இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறியாமே, இந்த மாதிரி கமல் சார் சொன்ன மாதிரி தலைவனும் கேட்டியாமேன்ற மாதிரி ஹசான் அலி இல்ல ஹாரிஸ் ராஃப் இல்லன்னு ஓவரா பேசுறியாமே, நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தோர்லியும் மால்லியும் போட்டு வளர்த்தாரு பாருங்க 2வது ஓவரு. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் ஆஃப் த டே. இப்ப நீங்க ஆட் பண்ணுங்க இஃப் யூ அக்ரி வித் வாட் ஐ அம் சேயிங். நீ ரொம்ப இதுவாவே போற, அதனால நான் வந்து ஒரு ஓரியோ ஓவர் ஆஃப் த டே வந்து நான் ஒரு நல்ல ஓவரா. சோ ஜெனரலா வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல நீ போகும்போது எக்கச்சக்க நல்ல பாயிண்ட்ஸ், இந்தியாவுக்கு எத்தனையோ ஹைலைட்ஸ் இருக்கு. நம்ம அவனோட நெகட்டிவ்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃபேன்ஸ்க்கு எல்லாம் சொல்லிக்கிறேன், ஓடியோ அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுல இது பாருங்க, நல்லா இந்த பிஸ்கெட்ல வந்து கப்பு போட்டிருக்கு. இந்த கப்பு மாதிரியே மோர் தென் 16 டிசைன் இருக்கு அவங்க மைக்ரோ சைட்ல. அந்த 16 டிசைன்ல 4, 6 எத்தனை 4 எத்தனை 6ங்கிற மாதிரி எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு. கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட். டிசைன்ஸ் யூஸ் பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, இந்தியாவை கூட்டு போய் வின் பண்ணுவீங்க. என்னோட ஓவர் ஆஃப் த டே ஹார்திக் பாண்டியாவோட ஃபர்ஸ்ட் ஓவர் 170க்கு மேல சேஸ் ஓடி வந்து ஒரு மேடின் விக்கெட் ஓவரை போட்டு போய்க்கினே இருந்தாரு. ஆக்சுவலி அப்பதான் நான் ஒரு ட்வீட் போடலான்னு இருந்தேன், இந்தியாவும் 1 for 1 தான் இருந்தாங்க, பாகிஸ்தான் 0 for 1 இருந்தாங்க, டோன்ட் கவுண்ட் தம் அவுட்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள வந்து சயீம் மஹிப் ஒரு 6 அடிச்சு அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு. பட் அந்த ஓவர் ஏன் செட் டோன் அப்படின்னா, எஸ் சொல்லு. சயீம் பத்தி திருப்பி பேசுறது எனக்கு கோவம் வந்துடும். நான் போனதே உங்களுக்கு ஏஷியா கப்ப சொன்னேன், ஆடி காரோட அம்பாசிடர் அவருன்னு. ஆடி கார்ல எப்படி இருக்கும் தெரியுமா, இப்படி 4 வளையம் இருக்கும், 0 0 0 0ன்னு. ஓகே, இந்தியாவோட ஆடும்போது இந்த ஏஷியா கப்ல இருந்து இங்கேயும் பாத்தீங்கன்னா அவர் தான் பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆடிக்காருக்கு. அந்த 4 வளையத்தையும் கரெக்டா செதுக்கி இருக்காரு. இப்பயும் வந்து அவருக்கு ஒரு ஆடிக்கார் வந்துட்டு அவங்க கொடுக்கலன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் நியாயமே கிடையாது. ப்ளீஸ் கண்டினியூ, சாரி ஃபார் இன்டரப்டிங். இதுக்கப்புறம் நான் என்னதான் சொல்றது, எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. பீடா இந்தியாவை பாராட்டுறதா இல்ல பாகிஸ்தான் பண்றதா சொல்றதா தெரியல. பட் கல்ஃப் நிறைய நீயும் ஃபன் பண்ணிட்ட, நிறைய காமெடி பண்ணிட்டோம், ஷஹீன்ட்ட பாபர்ட்ட எல்லாம் ஓகே. பட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள அந்த கிரிக்கெட்டிங் டிவைட் ரொம்ப ஒய்ட் ஆயிட்டே போகுதா. பாகிஸ்தான் சோ பேட் அண்டர் பிரஷர். அதாவது திலக் வர்மா ஆடிட்டே இருக்காரு, தூக்கி ஒரு ஒயிட் லைன்ல ஒரு ஸ்லோ, ஆக்சுவலி முகமது நவாஸ் நல்லா போட்டாரு, ஒயிட் லைன்ல ஒரு பால போட்டு எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு 4. ஷதாப் கான் பின்னாடி இங்க இதுக்கு பின்னாடி சரி வேண்டாம் விடு, அங்கேயே போட்டு அவர் ஒரு 3 பவுண்டரி கொடுக்குறாரு. ஸ்கொயர் லெக் இந்த பக்கம் போகுது, ஃபைன் லெக் இந்த பக்கம் போகுது. அதெல்லாம் பிரஷர் கீழே போடுற பேட் பால்ஸா இல்ல ஜஸ்ட் பியோர் டிஃபரன்ஸ் இன் குவாலிட்டியா? இவ்வளவு திரும்பது இந்த விக்கெட்ல. நல்ல வேளை இந்தியா வாஷிங்டன் சுந்தரியும் ஆடல. ஆஷா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் உஸ்மான் டாரிக் போடும்போது இப்படி லேட்டா போடுறாருன்றதுனால அவரை லேட்டா கொண்டு வரீங்களா போலிங்க்கு? கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க, இல்லைங்க அவர் லேட்டா பேட்ஸ்மேனை வந்துட்டு நிறுத்தி இது பண்றாரு, எல்லாத்துலயுமே லேட்டா பண்றதுனால தான் அவர் லேட்டா போலிங் கொண்டு வந்தோன்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப அந்த 6 ஓவர்ல தான் லைட்டா இஷான் கிஷன் வந்து சொருக ஆரம்பிச்சாரு. 7வது ஓவர் உனக்கு யார் போட்டிருக்கணும்? இட் வுட் ஹவ் பீன் உஸ்மான் தாரிக். பேசிக் திங்கிங்கே உங்களுக்கு இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்டெலிஜென்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா இப்ப 100ல இந்தியா 90 அவுட் ஆஃப் 10, இவன் -90 அவுட் ஆஃப் 10 இருக்கான். ஓகே, முதல்ல அது வந்து எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும், டாஸ் வின் பண்ணிட்டு we are bowling first ஒண்ணு. ஏன்னா இவனுக்கு 16 ரன் இருந்தா கூட 9 ஓவர் ஆடுற ஆளுங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா இவன் சேஸ் பண்ணிடுவானா இந்த மாதிரி ஒரு பிச்சில். உங்களுக்கு எப்படி ஆனஸ்டா நான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், had Pakistan got somewhere around 165, it wouldn't have been an easy chase for India. முட்டு கொடுக்கறதுனா ஈஸியா முட்டு கொடுக்கலாம், அவனுக்கு அங்கேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிஃபையிங் நாக்கு இஷான் கிஷன் ஆனதுக்கு அப்புறம் உஸ்மான் தாரிக்க 12வது ஓவர் கொண்டு வராங்க. அப்போ உங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல்லா ஆனாங்க இந்தியா. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். ஸ்கையும் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பிச்சு வந்து கஷ்டமா இருக்கு. திலக் வர்மாவும் சரி ஸ்கையும் சரி பயங்கரமா நான் எக்ஸ்ப்ளோசிவா போறேன், இப்ப நான் சொல்லே இருப்பேன் பாருங்க, அடிச்சுனே இருப்பாங்கன்னு. இன்னைக்கு அந்த மாதிரி ஆடல. 2 பேருமே பியூட்டிஃபுல்லா ரன் பால் ஆடிட்டு கடைசி 4 ஓவர்ல ஆக்சிலேட் பண்ணாங்க சிவம் துபேவும் ரிங்கு சிங்கும். அதனாலதான் இந்த 175 வந்தது. இல்லைன்னா இஷான் கிஷன் ஆடின எலக்ட்ரிஃபைங் நாக்கு கண்ணா பின்னாடி அதை மேட்ச் பண்றேன்னு சுத்த போயிருந்தாங்கன்னா ஒரு 20 ரன் கம்மியா இருந்ததுன்னா 20 ரன் கம்மி 110 வந்தா இவன் க்ளோஸ். பட் இருந்தாலும் நான் சொல்றேன் 140 சேஸ் பண்றீங்க போது அந்த மைண்ட் செட்டே உங்களுக்கு வேற மாதிரி இருக்குன்றதுனால ஃபுல் கிரெடிட் டு இந்தியா ஆன் their strategy, planning, playing 11, everything. 0 out of 100 for Pakistan on selecting the playing 11, on the toss decision, on the usage of resources. அவன் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, இப்ப இத சொல்லு, திருப்பி அவன் நம்மள செமிஃபைனல்லயோ ஃபைனல்லயோ வந்து ஆடுவானா? அத சொல்லு. ஆடினா என்ன நடக்கும் நான் சொல்லட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், இன்னொரு பாட்டு வேணாம், இன்னொரு பாட்டு வேணாம், இன்னொரு பாட்டு. இருப்பா இப்ப 476 பேர் ரிப்ளை பண்ணிருக்காங்க சிங்கு பீடாகுன்னு. இந்த மாதிரி பண்ண அதுக்கப்புறம் வியூவர்ஸ் தான் சொன்னேன். என்ன பாட என்னதான் சொல்றாரு இந்த கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி திருப்பி ரிப்பேர் பண்றேன். ஏன்பா பாபா நீ பெரிய ஆளுப்பா, என்ன இந்த மாதிரி வளர விடுப்பா அப்படின்னு. இதுதான் பாட்டே உங்களுக்கு திருப்பி மாட்டினான்னா எப்படின்னா, போட்டு தாக்கே நியூட்ரல் வென்யூல தான் போட்டு தாக்கே, தட்டு மேல டட்டு போட்டு தாக்கே, அப்புறம் தானே நீயும் மேட்ச தூக்கு, பவர் பிளேயர் ஏதாவது போட்டு தாக்கு, ஸ்பின்ன வச்சு போட்டு தாக்கு, யாருக்காரு தான் போட்டு தாக்கு, வந்தான் பாரு கிஷான், அவன் அடிச்சான் பாரு சரியா, 4 பாத்துக்கோ 6 பாத்துக்கோ 4 பாத்துக்கோ 6 பாத்துக்கோ, போட்டு தாக்கே நியூட்ரல் வென்யூல தான் போட்டு தாக்கே, டட்டு மேல டட்டு போட்டு தாக்கே, போட்டு தாக்கு, அப்புறம் தானே நீயும் மேட்ச தூக்கு அப்படின்னு. இதுக்கு மேல நானே வியூவர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கொலம்போ வென்யூ அவன் இவ்வளவு ஸ்பின் வச்சிருக்கான்றதுனால தேவையில்லாம ஒரு வாயை விட்டேன். இந்த தர கான்டெஸ்ட் பெட்டரா இருக்கும்னு. என்ன நீங்க எப்படி வேணாலும் செருப்பால அடிக்கலாம். இன்னொரு தர இந்த மேட்ச் வந்ததுன்னா வேற பாட்டோட வரேன். திஸ் இஸ் நோ கான்டெஸ்ட் வாட்ஸ் எவர் என்னை பொறுத்த வரைக்கும். அவன் வந்தா நல்லதுதான். அதாவது நீ பேசுனதெல்லாம் ஒரு நல்ல அழகான பாயிண்ட். எப்படி ஒரு அழகான பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். அதை வந்து மறந்து போயிடுற அளவுக்கு வந்து நல்ல வேலை திருப்பி வந்தேன். இஷான் கிஷன் வந்து அவனோட எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட்னு நீ சொன்ன அந்த நாக்க கொஞ்சம், எனக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காரு, பாம்பேல இருக்காரு. அவர் வந்து எங்க அப்பாவோட கசின். அவர் வந்து எல்லா மேட்சுக்கும் வந்து எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு மெசேஜ் அனுப்புவார். இப்படி இன்னைக்கு வந்து என்ன போட்டாரு, 175 இஸ் டைரக்ட்லி அண்டர் பாபர் ஜோன், அசாம்ஸ் கண்ட்ரோல் ஜோன் அப்படின்னு ஒண்ணு போட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன போட்டாரு, இஷான் கிஷன்ஸ் விக்கெட் குட் ப்ரூவ் காஸ்ட்லி, he shouldn't have thrown his wicket awayனாரு. இந்த விக்கெட்ல 174 அவர் சொன்னேன். 174 ஹியூஜ் ஸ்கோர் கிடையாது, ஹியூஜ். நாளைக்கு காத்தா வந்து எழுப்புங்க, அது வரைக்கும் இழுத்துனே போறாங்க. அவ்வளோ பெரிய ஸ்கோர் இந்த விக்கெட்ல. அவன் ஆண்ட நாக்குக்கு ஒரு சின்ன இது சொல்றேன். அவன் என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்கான். பொதுவா நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு அந்த இவன் ஆடினா உஸ்மான் கான் ஆடினா, அக்சர் பட்டேல இறங்கி 2 4 அடிச்சான். அடிச்சதுக்கு அப்புறம் இறங்கி அடுத்த பால், அதாவது வந்து ஐபிஎல்லாம் தமாத்துண்டு கிரவுண்ட்ல போலிங் போட்டு பழக்கப்பட்டவனுக்கு தமாத்துண்டு பிளேட்ல நம்பிக்கை வைக்கிற இல்ல, அதுக்கு உன் மேல வைங்கிற மாதிரி இழுத்து போட்டு அவன் ரன் அவுட் உஸ்மான் கான் ஸ்டம்பிங். ஓகேயா? அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நான் யோசிச்சு பார்த்தேன், அதே மாதிரி இஷான் கிஷனுக்கு வந்து அந்த சையம் அயூப் ஒரு பால் போட்டான். நீ என்ன வேணா சொல்லு சையம் அயூபை பத்தி, சரக்கு வச்சிருக்கான், கையில இருந்து பால் சூப்பரா சுத்துது, இறங்குனா இஷான் கிஷன் நல்ல உஸ்மான் கான் 40ல பேட்டிங், அந்த மாதிரி ஸ்டம்ப்டு பால் லைட்டா தான் திரும்பிச்சு. இவன் பால் டிப்பாய் இஷான் கிஷனை டிஃபீட் பண்ணிடுச்சு. பிச்சா இவ்வளவு திரும்பிடுச்சு. அதை அப்படி ஃபாலோ பண்ணி ஒரு ரன் நட்ச் பண்ணிட்டு ஓடினான். That is telling you just one thing. He is not in good form. He is not in great form. He is in the form of his life. அந்த மாதிரிலாம் டிஃபீட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி காலோட போய் ஒரு ரன் ஆனாயா. யாராவது ஒருத்தர் ரியல் கிரிக்கெட் நீங்க கீக்கா இருக்கீங்க, நேர்டா இருக்கீங்கன்னா, அவன் அடிச்ச அந்த ஷஹீன் ஷாவோட புல்லு, அவன் அடிச்ச 6 எல்லாத்தையும் மறந்துடுங்க. சையம் அய்யூபுக்கு இறங்கி இந்த ஒரு சிங்கிள் ஆனா பாரு, காத்துல டிஃபீட் ஆயிட்டு, அது ஒன்னு போரும் டு சிக்னிஃபை வாட் ஃபார்ம் ஹி இஸ் இன். பிடாக் வேர் நெக்ஸ்ட் ஃபார் இந்தியா. பிடாக் எல்லாருமே வந்து ஓவர் கான்பிடண்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் 8க்கு போயிடுவோம், செமிஃபைனல்ஸ்க்கும் போயிடுவோம். சேலஞ்ச் அவங்க கண்ணு முன்னாடி தெரியுறாங்களா? எனக்கு ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் இருக்கு, உங்ககிட்ட கேட்கறேன். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நடக்க போது நீ ஒரு ட்வீட் போட்ட. இப்ப நம்மளும் ட்வீட் போடுறோம். எதுக்கு ட்வீட் போடுறோம்னா, ஆடியன்ஸுக்கு தெரியறதுக்கு, நம்ம ஃபாலோவர்ஸ் பாக்குறதுக்கு, இல்ல நம்ம 2 பேரும் வம்படிக்கிறதுக்கு சண்டை போடுறோம். ஓகே, நீ அதுல ஒண்ணு போட்ட, ரபாடா நோ மோர் ஸ்லோயர் பால் இன் திஸ் மேட்ச். எனக்கு சின்சியரா ஒரு கொஸ்டின், ரபாடா வெளில வந்து பாத்துட்டு போய் போடணுங்கிறதுக்கு அப்படி போடுறியா? அதாவது பர்சனலா மெசேஜும் அனுப்பிச்சிட்டேன். அவருக்கேவா? ஆமா, அதாவது அவர் போடுறது வந்து லெக் கட்டர். ஓகே, லெக் கட்டர். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இப்ப இருக்கிற எல்லா பிக்சர்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பால் நின்னு வருது. அந்த மாதிரி நின்னு வர்ற இதுல உங்களுக்கு லென்த்தை வந்துட்டு நீங்க அரைகோர லென்த்ல இந்த லெக் கட்டர் போட்டீங்கன்னா நல்லா நின்னு வரும். இவரோட வந்து சித்தப்பா பையன் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அவரும் அப்படிதான். அவரு எனக்கு தெரியாது பர்சனலா இல்ல, அவருக்கும் மெசேஜ் வச்சிருக்கேன். 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஓகே, எப்ப அந்த கையை எப்படி முறுக்கு புழிஞ்சுறாங்களோ, அவன் பேட்டை வச்சு முறுக்கு புழிஞ்சு 100 மீட்டர் போகுது. ஒரு லெக் கட்டர் உங்களுக்கு தப்பிக்கல என்ன பொறுத்த வரைக்கும். வச்சு நொறுக்குறாங்க. டோ கிரஷிங் ஏக்கர். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் போடுறாரு, ககிசோர பாதம் போடுறாரு. ஏன் இந்த லெக் கட்டர் போடுறீங்க? நான் உங்களை கேட்கறதுக்கு யூ ஹேவ் டு ரியலி ஆட் ஆன் டு திஸ். when there is பர்பிள் கேப் பால், அதுக்கு பேர் பர்பிள் கேப் பால். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா ஷா, இந்த ஐபிஎல்ல
he raced to fastest 100 wickets ரபாதா. ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஐபிஎல்ல முன்னாடி நிறைய கமிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ட்ரூவா வரும். எல்லா பிச்சுமே கட்டாங்கிற பிச்சு. நீங்களே சொல்லியிருக்கீங்க போலிங் போறதெல்லாம் கஷ்டம் தம்பி அப்படின்னு. ஓகே, அப்ப என்ன ஆகும், நிறைய ஃப்ரண்ட் ஃபுட்ல கமிட் பண்ணி திமிரா அடிக்க போவாங்க. அப்ப அந்த லெக்கெட்டரை நீங்க போட்டீங்கன்னா will get beaten by the pace of the ball. ஓசி விக்கெட் நிறைய விழும். இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல பால் நிக்குதுங்கும் போது வந்து இப்படி பேங் பண்ணினா நேபாள்ல இருந்து உங்களுக்கு எல்லாருமே அடிப்பான் சிக்ஸ். உங்களுக்கு இந்த உஸ்மான் கானை பத்தி நீங்க பேசுனீங்க, ஒன்னே ஒன்று சொல்றேன், சும்மா இறங்கி சுத்து டோ எண்ட் ஆஃப் த பேட்லாம் பட்டு நிறைய போச்சு. இந்த ஒரே ஒரு ஸ்லாக் ஸ்வீப் மட்டும் தான் அடிச்சாரு. இப்ப அவரோட இன்னிங்ஸ் நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டுமா ப்ளீஸ்? ஒரு இல்ல போதும், இல்ல டெஃபினட்டா அளவே பண்ணல. ஓரியோ என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல வேண்டாம் அடுத்த இதுக்கு வச்சுக்கலாம். இல்லடா, நீ இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஏஆர் ரஹ்மானே ஒரு சாங் கம்போஸ் பண்றாரு, இல்ல ஒரு கான்சர்ட்டே நடத்துறாருன்னா கூட ஒரு அவர்ல இவ்வளவுதான் பாடுவாரு. நீ அரை மணி நேரத்துல மொத்த கான்சர்ட்டையும் முடிக்கிற, அது பண்ணாத. இல்லடா, இப்ப அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து அவர்ஷன் வரலாம், ஆனா அது அலர்ஜிக்கு அவர்ஷன் ஆயிடக்கூடாது. இப்ப நீ நல்லா பாடுற, நான் உன்கிட்ட ஒத்துக்கிறேன், என்கரேஜ் பண்றேன், எல்லாம் சூப்பரா பண்ணிட்ட. நீ எனக்கு அவன் பேட்டிங் பாட்டா சொல்லாம கிரிக்கெட்டா சொல்லு பார்க்கலாம். இல்ல பாட்டுல சொன்னாலே புரிஞ்சிடும் வியூவர்ஸுக்கு. அது கிரிக்கெட்டா சொல்லு, எனக்கு கிரிக்கெட்டா தான் வேணும், வேண்டாம் பாட்டு வேண்டாம். இல்ல அந்த மயக்கமேன் இல்ல தனுஷ் சொல்ல, நான் பாடியே தீருவேன் அப்படின்னு. சரி பாடி தொலை அப்படி அந்த மாதிரியா சொல்லு, பாடி தொலைனா சொல்லு. இல்ல நீ நிஜமாவே என்ன ரெஸ்பெக்ட் பண்றவனா இருந்தா கிரிக்கெட்டா சொல்லு, பாடாதான். அதான் சொல்றேன் நேஷா, அவர் அடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா இறங்கி 2 அடிச்சாரு, 2 டோ எண்ட் ஆஃப் பேட்ல வந்து பட்டுது. இன்னொன்னு சொல்றேன், சர்ப்ரைசிங்லி எனக்கே அது புரியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல அமௌண்ட் ஆஃப் டர்ன் இன் டிகிரிஸ் வாஸ் லெஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சில பால் சயீப் இவருக்கு இஷான் கிஷன் போட்டதெல்லாம் பட்டு ஸ்லோவா அங்க திரும்பிச்சு. அங்க இருந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு பெசற மாதிரி இப்படி பெசஞ்செல்லாம் ஒரு ரன் எடுத்தாரு அவரு இவரு இஷான் கிஷனை. இப்ப இவர் வந்து கண்ணா பின்னான்னு இறங்கி வந்தாரு. கண்ணா பின்னாடி இறங்கி வந்து பெருசா பால் வந்து டேர்ன் ஆல. அதுவும் பாத்தீங்கன்னா பாப்பு போட்ட பால் he got beaten in the air. அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல த்ரூ த லைன் இறங்கியா, த்ரூ த லைன் இறங்கினா உனக்கு இஃப் யூ கெட் பீட்டன் இந்த ஏர் ஷார்ட் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு. நீ வந்துட்டு இவ்வளோ பெருசு வந்துட்டு ஒரு 15 அடி டெலிவரி ஸ்டேட் எடுத்துன்னு வந்தீங்கன்னா உனக்கு பட்டா 6 இல்லைன்னா ஸ்டம்பிங்க. அந்த காலத்துல ஷாஹித் அஃப்ரீதி இறங்கி வருவாரு, இறங்கி வந்தா 1 6 இல்ல ஸ்டம்ப் தான். ஸோ அப்படிங்கும் போது ஒரே ஒரு ஸ்லாக்ஸ் ஒன்னே அப்ரிஷியேட் பண்ண உஸ்மான் கானை. அந்த சிச்சுவேஷன்ல 3 விக்கெட் 4 விக்கெட் போயிடுச்சு. காலி பூட்ட கேஸ் மேட்ச். நான் கத்தி எடுத்துன்னு வரேன், நான் நிஜா வீரபாண்டிய கட்டபொம்மன்னு கட்டுறேன். ஒரு கட்டபொம்மன் அவுட் ஆயிட்டு கட்டப்பட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு, நான் நிஜமான வீரபாண்டிய கட்டபொம்மன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு இதுவோட தைரியத்தோட ஆனா பாருங்க. தட் ஹஸ் டு பி ரியலி ஸ்போக்கன் வேர்ட். பாகிஸ்தான் பாபரை டிராப் பண்ணிட்டு, நான் திருப்பி சொல்றேன், முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க போனதற்கு பாபரை டிராப் பண்ணுவியா அப்படின்னு. பாபரை டிராப் பண்ணிட்டு கவாஜா நஃபே, அதுக்கப்புறம் அந்த பாரி வள்ளல் ஷஹின்ஷா அஃப்ரீதியை டிராப் பண்ணிட்டு சல்மான் மிர்சாவை அவங்க கொண்டு வரலன்னா நமீபியாவோட தோத்துட்டு அவங்க வெளியே போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எதையாவது வாய்க்கு வந்தது பேசாத. செமிஃபைனலுக்கு அவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போறது என்ன, இந்தியாவை சேலஞ்ச் பண்ண போறது யாரு? பாகிஸ்தான் திருப்பி இந்தியாவை ஃபைனல்ல சந்திக்கிறதுக்கோ இல்ல செமிஃபைனல்ல சந்திக்கிறதோ, அதான் ஃபைனல்ல சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு சொல்லு? ஃபைனல்ஸ்ல வரமாட்டான் அவன். கஷ்டப்பட்டு கரெக்டான பிளேயிங் சொல்ற பிளேயிங்ல அவன் ஆடினா கொலம்போல ஆடுறதுனால நல்ல வெள்ளக்கார டீம் மாட்டுது அவனுக்கு. ஓகே, அவனோட ஆப்போனன்ட்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? இங்கிலாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து. சவுத் ஆப்பிரிக்கா இல்ல தம்பி, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா. சாரி சார், நியூசிலாந்து. ஓகே, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா. ஓகே ஓகே. 2 மேட்ச் ஜெயிச்சிருவான், 2 மேட்ச் அதுல ஜெயிச்சிருவான். செமிஃபைனல் வந்துருவான், செமிஃபைனல்ல போட்டுப்பான். செமிஃபைனல்லாம் இதுபட்ட நான் திருப்பியும் சொல்றேன், எல்லா வியூவர்ஸும் என்ன கேக்குறாங்க இங்கிலாண்டோட ஸ்ட்ரகிள பத்தி. இந்தியாவை சேலஞ்ச் பண்ற ஒரே டீம் அவன் ஒருத்தன் தான். அவன் மாட்டினாதான் இந்தியாவுக்கு அவனோட பேட்டிங் டிஸ்ட்ரக்ஷன்ல என்ன வேணாலும் ஆகும். they are going to play their semi-final in India. they are going to play on a true pitch. அவனோட பேட்டிங் மாட்டிச்சுன்னா இதாகுமே ஒழிய இந்தியாவை வந்து உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஒரு கருத்தையும் லைட்டா மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு என்னவோ வெஸ்ட் இண்டீஸ் டார்க் ஹார்ஸோ எமர்ஜ் ஆயிடுவாங்களோ, ஒரு வேளை வந்துருவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். இல்ல சின்ன ஃபீலிங், நீ ஒத்துக்க வேண்டாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல கீழே போடுறாங்க, என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க கீழே போடட்டும். பட் இந்தியா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள கேப் பெருசா இருக்கா சின்னதா இருக்காலாம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் 2 கான்டினென்ட் வைடு, கிலோமீட்டர் மீட்டர் மைல் எல்லாம் கிடையாது, 2 கான்டினென்ட் அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்துருச்சு.
இந்தியா எங்கேயோ இருக்காங்க. ஆன் அ கிவன் டே எனிதிங் கேன் ஹேப்பன் இன் த கேம். கிரிக்கெட் இஸ் அ கிரேட் கேம் ஆஃப் க்ளோரியஸ் அன்சர்டனிட்டிஸ் அப்படிங்கிற கிளீஷியை சொல்லி இந்த ஷோ ஆஃப் சாம்பியன்ஸ் வாட்ச் brought to you by ஓரியோ. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, சேர்ந்து வின் பண்ணலாம், ட்ரீம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷோ நிறைவேற்றலாம்.